தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பத்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு வகையில அப்பாவி சொல்லலாங்க. என்னடா இடத்துலையுமே அப்பாவி சொல்லிட்டீங்களே சார் அப்படின்னு கேட்குறீங்களா? கும்பராசிக்காரங்கள் வரத்தை வாரி கொடுக்கக்கூடிய நபர்கள். ஆனா இந்த மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்கமே பாத்தீங்கன்னா தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. பிறருக்கு கொடுத்தே பாத்தீங்கன்னா அதாவது ஏணிப்படி எப்படி முதல் பாத்தீங்கன்னா ஏணியில முதல் பிடிமானம் ஆச்சுங்களா, அந்த பிடிமானத்தை காதுல அழுத்தக்கூடிய அமைப்பு ஆச்சுங்களா, ஏறிட்டா அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போக முடியும். ஆனா முதல் பாதத்தில் அச்சு சொல்லக்கூடிய அச்சு பாத்தீங்கன்னா யாரு கேட்டீங்கன்னா மீனராசிக்காரங்க ஆச்சுங்களா. அந்த நம்ம ஒருத்தரை நம்பி அவரை நம்ம மேல பாதாச்சா பதிஞ்சிடறாரு. அவரை நம்மளை கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா அவரை உயர்த்தி கொண்டு போயிடும். எப்படி உயர்த்த கொண்டு போய் வைக்கிறோம். ஒரு கோபுரம் இப்ப ஒண்ணு இல்லைங்க, உதாரணத்துக்கு என்ன கேட்டீங்கன்னா கோயில்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உதாரணம் கோயில்னு சொல்றோம். கோயில நம்ம சொன்ன அடுத்த நிமிஷமே நம்ம எல்லாத்தோடைய மனசுல நிக்கக்கூடிய நிலையா நிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கோயில்னு சொன்னா அடுத்த நிமிஷமே எல்லாரோட மனசுலையும் நிற்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. அது என்ன விஷயம்? அந்த ஒரு பொருள் தான் இருந்தா தான் அது கோயில். அந்த அமைப்பு அங்க இல்லைன்னா அது கோயில் கிடையாது. அப்படி கேட்டீங்கன்னா கோயிலுடைய கோபுரம் ஆச்சுங்களா, பிரம்மாண்டமான அணிவரிசைகள் சொல்லக்கூடிய அணிவரிசைகள் எல்லாமே கட்டியிருக்கலாம். நல்ல நல்ல சிற்பங்கள் சொல்லக்கூடிய சிற்பங்கள் அழகு சூபமாக பாத்தீங்கன்னா நல்ல வேலைப்பாடால் செஞ்சு அங்கங்க தூணுகளையும் செதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா இது அத்தனையும் இருந்தாலும் இந்த வெளி தோற்றம் சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம கண்ணெல்லாம் எங்க போய் நிற்கும் கேட்டீங்கன்னா மேல் நோங்கி போய் நிற்கும். அந்த மேல் நோக்கி போய் நிற்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில் கோபுரம். அந்த கோபுரம் அழகா இருந்தால்தான் உள்ளுக்குள்ள அதுக்கு கருவறை இருக்கக்கூடிய தெய்வத்துக்கே பவர் அதிகம். அந்த கோபுரம் அழகு இல்லை, அழகு இதாகி போச்சு அப்படின்னா கோயில் இருக்கிற கோபுரத்துக்கு உள்ளக்கூடிய கருவறை இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு பவர் இழந்துச்சுன்னு அர்த்தம். சார் முதல்ல மீனராசி சொன்னீங்க, அப்புறம் பாதரச்சுன்னு சொன்னீங்க, இப்ப கோபுரம் இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இந்த கோபுரம் சொன்னாவே நம்ம பாத்தீங்கன்னா மீனராசி, அதாவது முதல் பாதரட்சி பாத்தீங்கன்னா மேல் நோங்கி போற வரைக்கும் அந்த அழகுகளா காட்டுறதுக்கும் வடிவங்கள் வடிச்சு நல்ல சிற்பங்களா இருக்குன்னா என்ன தேவை? மண்ணு தேவை. அந்த மண்ணு இருக்கக்கூடிய பவர் தேவை. அடித்தளம் நல்லா இருக்கணும். அப்ப அந்த அடித்தளம் யாரு அப்படின்னா மீனராசிக்காரங்க. இந்த மீனராசிக்காரங்க எல்லாத்தோடைய வாழ்க்கையிலையும் முற்றுப்புள்ளியா வைக்கிறதுக்கு அடித்தளம் நல்லா இருக்கணும். அந்த அடித்தளம் பாதை நல்லபடியா காட்டுறது இந்த மீனராசி நபர்கள் ஆச்சுங்களா. இப்ப ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு நண்பர் இருக்கார். அந்த நம்பரை சொல்லலாம், என்ன சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம், உனக்கு என்ன நம்பா கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா யாராச்சும் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனா இந்த மீனராசிக்காரங்க ஆனா இருந்தா சரி பெண்ணா இருந்தா சரி என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, என்னை நம்பி ஒரு நபர் வந்திருக்காரு, அவர் ஆனாதான் சரி பெண்ணாதான் சரி, அது மூலியமா அப்ப ஆனா இருந்துச்சுங்களேன் இவங்க பெண்ணாக்கா இருந்துச்சுங்களேன், எதிர்காலத்துல எங்களை என்ன வேணா தப்பா சொல்லட்டும், ஆனா இனி நம்பி அங்க ஒரு பொறுப்பை ஒருத்தர் ஒப்படைச்சிருக்காரு. அந்த பொறுப்பை நான் கடைசி வரைக்கும் நின்று அவருக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இறங்குவாங்க. இதே ஒரு ஆனா தான் வச்சுங்களேன், கடைசி வரைக்கும் தோழாமையாக இருந்து அதை அவங்க பண்றக்கூடிய லாபம் வந்தாலும் ஏன் லாபம் வந்துச்சு அதை எனக்கு பங்கிட கொடு அப்படின்னு கேட்கவும் மாட்டாங்க. லாபதா எத்தனை எவ்வளோப்பா வந்துச்சு இன்னைக்கு, என்னப்பா ஒரு 5 லட்சம் வந்துச்சுப்பா, பத்தாதுப்பா, அடுத்த வருஷம் உனக்கு 10 லட்சம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். 1000 உழைக்கக்கூடிய நபர் இந்த மீனராசி நபர்கள். சரி, இப்படிலாம் போனா அடித்தளத்துல இருந்து அவங்க உச்சி கோபுரம் கொண்டு போய் நிற்கிற வரைக்கும் இந்த மீனராசிகள் உழைச்சாலும் கடைசியில இவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு என்ன கேட்டீங்கன்னா 0 பாயிண்ட்
ஆச்சுங்களா. இந்த 0 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் முன்னுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட எதுவுமே நான் எதிர்பார்க்காம அந்த சேவகத்தை நான் செஞ்சேன். ஆனால் உயரத்துக்கு போனவன் நான் கேட்காம எனக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்கிற எண்ணங்கள் யார்கிட்டையுமே இல்லைன்னுட்டு அதன் மூலிமா நொந்து நூலாகி போய் கடைசியில் வந்து வாழ்க்கையே எனக்கு வேணடா சாமின்ட்டு என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையை முடிக்கக்கூடிய தருணத்துக்கு இறைவன் தள்ளிடுவார். யார் தள்ளுவார்? அவங்க தள்ள மாட்டாங்க, இறைவன் தள்ளிடுவார். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நினைப்பார், நீ எல்லாம் ஒரு கடவுளா, உன்னை நினைச்சு வந்து பணம் இவ்வளவு தூரம் எல்லாத்துக்குமே நான் உதவி செஞ்சு அவனும் உயரத்தை கொண்டு போய் நான் வச்சனே, என்னைய நீ வந்து பார்த்துக்கிறதுக்கு உன்னால முடியலப்பார் அப்படின்ட்டு அப்படியே வந்து போனா இந்த மகாபாரதத்துல சபை நிறைஞ்சு இருக்கா போகும்போது திரௌபதி வந்து என்ன பண்ணுவான், அடே கிருஷ்ணா உனக்கு கண்ணு தெரியலையா, அபேசாரிகளை வந்து துரியானே நீ வந்து பணா துயில் உயிரானே அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்படியே வச்சுட்டே கிருஷ்ணா 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 கிட்டே இருப்பாங்க. வரமாட்டார். எப்படி வரமாட்டார்? கடைசி நிமிஷம் வந்து அந்த ஒரு எஞ்சு ஆச்சுங்களா, எல்லா துயிலும் முடிஞ்சு கடைசி எஞ்சில வரப்போகும்போது, அடே கிருஷ்ணா உனக்கு காது கேட்கலையா, நான் கதறக்கூடிய செவி மூலமா உனக்கு கேட்கலையா, அன்னைக்கு நான் வந்து நீ ஆபத்துல இருக்கா போகும்போது என்னுடைய ஆடையை கொடுத்து உன்னை நான் காப்பாத்தினே, இன்னுமா உனக்கு வந்து பணம் உரியலையா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அந்த அம்மா, அப்படியே வந்து 2 கையும் தூக்கி மேலே காட்டி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துவாங்க. அப்பதான் வந்து அந்த துயர் அதிகமா துரியன் உரிய 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 சிலைகளாக வந்து வந்து கடைசியா அவர் வந்து அப்படியே மைக்கு போட்டு வந்து போகும்போது அதுக்காக நம்ம கேட்பாங்க, நான் எவ்வளோ தூரம் உன்னை கூப்பிட்டேன், நீ வரலையே, இதுதான் உன்னுடைய கருணையா அப்படி இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவார் தெரியுங்களா, மானம் அதாவது 2 பக்கத்தை வச்சு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்ட, அப்போ உனக்குள்ள அந்த நம்பிக்கை கிருஷ்ணன் வருவார் என்னை காப்பாற்றுவார் என் நம்பிக்கை உனக்கிட்ட இல்லை. எப்படி அதையும் பாருங்க, நீ இப்படி வச்சுட்டு கூப்பிட்ட, ஆனா என் மேல் நம்பிக்கை உனக்கு பரிபூர்வமா இல்லை, உன்னையே நீயே நம்பிக்கிட்ட. ஆனா கடைசி நிமிஷத்துல வந்து கிருஷ்ணா எனக்கு யாருமே இல்லை, நீ தான் சரணகதி, இன்னைக்கு வந்து உன் கை 2 எடுத்து நீ மேகத்தை காட்டுனியோ, ஆகாயத்தை வச்சு காட்டுனியோ வச்சியோ, அதுல இருந்து நான் வந்து இனிமே நான் வந்து தாமதிக்கணும்னு வந்தேன் அப்படிங்கிற. இந்த அர்த்தம் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறீங்கன்னா, மீனராசி நபர்களுக்கு பொண்ணும் பொருளும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்ப தேவை கிடைக்கும், நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சு வாழ்க்கையில மற்றவங்க எல்லாம் வந்து நல்லா செல்வ நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தி கடைசியா வந்து ஒண்ணுமே இல்லாம நிதானபாணியாக சரணகதி அடையக்கூடிய சமயத்துல இறைவன் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாரிதான் இந்த கருப்பருடைய மீனராசிக்காரங்களுக்கு கருப்பர் எப்படி பிடித்தால் நன்மை உண்டு அப்படிங்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான மலர்கள் மூலமாக மாலையை தொடுத்து வழிபட வேண்டும். 1 ரோஜா, மல்லி ஆச்சுங்களா, தங்க புஷ்பம், பவள மல்லி இதெல்லாம் ஒன்று சேர்த்து மாலையாக தொடுத்து கருப்பருக்கு வழிபட வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தைலம் காப்பு போட வேணும், நிச்சயம் தைல காப்பு போட வேணும். யாருக்கு? கருப்பருடைய சிலை இருக்கு. அந்த தைல காப்புக்கு உண்டான அடித்தளம் என்னென்ன அப்படிங்கிறீங்கன்னா, கிராம்பு, லவங்கா, பச்சை கற்பூரம் ஆச்சுங்களா, அதுக்கிற சுத்தமான நெய், நல்லெண்ணெய், அஞ்சனக்கல், முக்கியமாக அஞ்சனை சொல்லக்கூடிய அஞ்சனைக்கல்னு ஒன்று இருக்கு. அந்த அஞ்சனக்கல்லையும் அதுல சேர்த்து கருப்பருக்கு காப்பாக பண்ணி தொடர்ந்து போட்டுட்டே வந்தால் 21 நாள் விடாம வியாழக்கிழமை தோறும், முதல் நாள் வியாழக்கிழமைக்கு எடுக்கிறீங்க, முதல் வாரம் வியாழக்கிழமை தொடர்ந்து 21 நாட்கள் தொடர்ந்து நீங்க பணிவிட செய்ய 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 உங்க வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்தீங்களோ அதோட டபுள் மடங்காக
ரெட்டிப்பு லாபமாக கருப்பர் உங்க கூட துணையாக இருந்து வாழ்க்கையில கடைசி இறுதி வரைக்கும் கருப்பர் உங்க கூட வந்து நல்லாசை கொடுப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இணையத நிகழ்ச்சி சந்திக்கிறேன். உங்களை இந்த விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.